ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு கொல்லிமலை அடிவாரமான மெட்டாலா பக்கத்தில் இருக்க கொரங்காத்துப்பள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதுக்கு அடுத்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்துட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து ஒரு செக் டேம், அந்த செக் டேமை சுற்றி வந்துட்டு ஒரு நல்ல வியூவோட நிறைய தோப்பு இருக்குது. அதை வந்துட்டு எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் மெட்டாலா டு ராசிபுரம் ரூட்டுங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெட்டாலாவிலேருந்து ஓகேங்களா, மெட்டாலாவிலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் வந்துட்டு கொரங்காத்துப்பள்ளம் அப்படின்னு வந்துட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்கும். இந்த போர்டை தாண்டினதுமே வந்துட்டு ஒரு ரோடு வந்துட்டு லெஃப்ட்டில் போகுங்க. அதில் தான் வந்துட்டு போனால் தான் இந்த ஸ்பாட்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். சரி வாங்க, இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எப்படி போகணும், வழியில் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கா நம்ம பார்க்குற மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த கொரங்காத்துப்பள்ளம் போர்டை தாண்டினதுமே ஒரு ரோடு வந்துட்டு இப்படி லெஃப்ட்டில் போகும். நம்ம இந்த லெஃப்ட்டில் தான் போக போகிறோம். இந்த ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஓன் வெஹிக்கல்லையும் போகலாம். நீங்கள் மெட்டாலாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நடந்தும் போகலாம். ஒரு 2 to 3 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைட் ரூட் தாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ரோடு ரெண்டாக பிரியும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் வந்துட்டு திரும்ப ரைட் எடுத்து போகணும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரோடு வந்து ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று பிரியும். ரைட்டில் வந்துட்டு நம்ம ரூட் எடுக்கணும். இப்போது பார்த்தோன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் வந்த உடனே இந்த ரைட் ரூட். ரைட் எடுத்து ஒரு 100 மீட்டர் வந்ததுமே வந்து உடனே வந்துட்டு ஒரு 2 ரோடு பிரியும். இதுலேயும் வந்து நம்ம இப்போ ரைட் எடுத்து போயிடணும். ஃபைனலாக ரியல் ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நான் இப்போ காட்டினேன் இல்லையா ரூட்டு, அதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து இது வரைக்குமே வந்துட்டு உங்களால் வந்துட்டு காரில் பைக்கில் வந்துட்டு தாராளமாக வர முடியும். ரூட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இறங்கி நடந்து தான் போக முடியும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லெஃப்ட் இறங்கும். இது எப்படி சொல்லணுன்னா, இதுக்கு வந்துட்டு இந்த போர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு மாதிரி பொட்டல் காடு மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு சும்மா ஒரு பாறை மாதிரி இருக்கும். ரைட்டில் வந்துட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த ஸ்பாட் கிடைக்கும். இந்த போகிற தூரம் வந்து நமக்கு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நான் அந்த ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் காமிச்சேன் இல்லையா, அங்கேருந்து இங்கே நடந்து வரத்துக்கு 1/2 hour ஆச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி கூட போகலாம். இந்த ஸ்பாட் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா இங்கே லோக்கல் பீப்புள் எல்லாமே வந்துட்டு கைட் பண்ணுறாங்க. இந்த வந்துட்டு இங்கே ஒரு கொரங்காத்துப்பள்ளம் வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே கைட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் கரெக்டாக இந்த லெஃப்ட்டு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும். ரூட் மாதிரியே தெரியாது. பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம். ரூட் ட்ரெக்கிங் ஸ்பாட் வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து மரம், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சின்னதாக இருந்ததுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் வந்துட்டு தண்ணி ஊற்றுற இடம் பார்த்திங்கன்னா பம்ப் செட்டில் வந்துட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 300 மீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு வீடெல்லாம் வந்துட்டு இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா வந்து நம்ம போன ரூட்லேயே கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் போகுது. இது எல்லாமே எப்படி டைரெக்ஷன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே காட்டுக்குள்ளே போகிற பாதையாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே லோக்கல் பீப்புள் கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு தெளிவாக எல்லாமே ரூட் சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே வந்துட்டு பெரிய ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது காட்டு வழியில் ஒரு பயணம் தொடர்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த வாக்கிங் ப்ளஸ் வந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹில். ஒரு நிமிஷம் இருங்க, கிளியராக காட்டுறேன். வியூ சூப்பர் வியூ. இதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹிட்டன் ஸ்பாட் பார்ட் 1ல் வந்துட்டு ஒரு ஃபால் ஒன்று பார்த்துருப்போம் ட்ரெக்கிங் ஸ்பாட்டோட. இது வந்துட்டு அதோட கண்டினியூஷன் தாங்க. இந்த ஃபால்க்கு வர ரூட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த மலைப்பாதைக்குள்ளே வர மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இறங்கி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல விவசாய இலை மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ரூட்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. சொல்லுங்க, நான் இப்போது இங்கே வந்து குளிக்கிற இடம் வந்துட்டு அங்கே ஃபஸ்ட் பாறையில் ஊற்றுற இடம் தான் நல்லா இருக்குங்கண்ணே. சரிங்க, உயரமாக ஊற்றும், நல்லா குளிக்கலாம். அதுக்கு கீழே வேணால் ஒரு மடு இருக்குது. ஓகே, அந்த
அதுலயும் குளிக்கலாம். அதுலேயும் குளிக்கலாங்களா? அதுக்கு எப்படி போகிறதுங்க? அதே வழியெல்லாம் அது பார்த்துட்டு தான் அங்கே பாறைக்கு போகணும். ஊத்துற இடம் முன்னாலேயே இருக்கும். அது இவ்வளோ தண்ணி நிற்கும். சரி சரி. சின்ன பசங்களாம் நீச்சல் அடிக்கலாம், விளையாடலாம் அந்த இடத்துல. இங்கே முன்னாலேயே. ஓகே. அதை பார்த்துட்டு லேடிஸும் குளிக்கிறலாம். அந்த பாறைக்கிட்டு போனால் தண்ணி நல்லா தலையோட குளிக்கிறது நல்லா இருக்கும். சரி ஓகே. அந்த பாறை அந்த ஆள் உயரத்துலேருந்து ஊற்றுறது தான் வந்துட்டு அது நல்லா இருக்கும். இப்போ இந்த சைடில் வந்தோன்னா ஒரு செக் டேம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம காட்டு அந்த தென்னை மரத்துக்கிட்ட கேள் இருக்குது. ஓ, இந்த சைடில் இருக்குங்களா? அந்த தேக்கு மரத்தான் அந்த கேளு. சரி ஓகே. இங்கே வேறு எதுவும் இல்லை? வேறெல்லாம் இதெல்லாம் பாசானா இருக்கும். இப்போ இந்த வரப்பிலே பண்ணீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். சரி ஓகே. பாசானா இருக்கும். அங்கே குளிக்கிறது நல்லா இருக்கும் 2 இடமும். சரி ஓகேங்க. அது இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறது? கோரையாறு. அந்த ஃபால்ஸ்க்கு பேருங்க? அதான் அது கோரையாறு. இது வந்து அந்த பாறைகிட்ட வந்து இது கோரையாறு சேர்ந்தது தான். அது குரங்காருங்கிறது. குரங்காறுலேருந்து கீழே வர்றது. சரி ஓகே ஓகே. அந்த பேர் அந்த பாறைகிட்ட ஊத்துறதுக்கு அதுக்கு பேர் வைக்கலைங்க யாரும். சரி ஓகே. கோரையாறுனே இது பண்ணிக்கிறது. ஓகே, நல்லா இருக்குண்ணே. சரி. இப்போ அந்த ஆள் உயரத்துலேருந்து தண்ணி ஊற்றுது இல்லை, அதுதான் நான் பார்த்தேன். அதை தாண்டி போகணுமா இன்னும் கொஞ்சம் தூரம்? அதுதான் கடைசி. அதுக்கு மேலே நிறைய வரும். அங்கெல்லாம் குளிக்க முடியாது. சரி ஓகே ஓகே. அதெல்லாம் செடி சத்தம் நிறைய கிடக்கும். அந்த குளிக்க உயரமா ஊத்துற இடத்துல இருந்து குளிக்கலாம். அதுக்கு கீழே வந்து இந்த கொஞ்ச தூரம் போனது ஒரு மடுவு இருக்கும். சரி ஓகே. குளியா சின்ன பசங்களும் நீச்சல் அடிக்கிறது. நீச்சல் அடிப்பாங்க. இவ்வளவு தண்ணி இருக்கும். சரி ஓகே. இந்த மார்பு அளவுக்கு தண்ணி இருக்கும். சரி குளிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த வியூக்கு வந்துட்டு பஞ்சமே இல்லைங்க. வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. இதுதாங்க வந்துட்டு அவர் சொன்ன செக் டேம். இதுலேயும் வந்து தண்ணி நிற்குது. ஆனால் வந்து குளிக்கிற அளவுக்குலாம் தண்ணி இல்லை. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஃபால்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இங்கே குளிக்க முடியும் போல். இங்கேயும் வந்துட்டு சின்ன பசங்களாம் குளிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் பாசானாக இருக்குது. அதனால் வந்துட்டு நல்ல க்ளீனான தண்ணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து சின்ன பசங்க அதையும் தாண்டி வந்தால் ஒரு வியூக்காக வந்து பார்த்துட்டு போகலாங்க. ஆனால் அந்த வியூ வந்துட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நல்லா பாசனம் இங்கே. ஓகே, பார்ட் 1ல் பார்த்தது தான் ஃபால்ஸ். பார்ட் 2ல் வந்துட்டு செக் டேம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்னொரு செக் டேம் வந்துட்டு அங்கேயும் இருக்குதுன்னு சொன்னார். அங்கே வந்து சின்ன பசங்களாம் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஃபால்ஸ் தாங்க. ஃபால்ஸ் வந்துட்டு ஒரு சேஃபான பிளேஸ் அங்கே குளிக்கிறதுக்கு. நிறைய லேடிஸும் வந்துட்டு குளிச்சு போவாங்கங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நீங்கள் பே பண்ணியோ இது பண்ணியோ பண்ண போகிறதில்ல. ஆனாலும் வந்துட்டு சேஃபஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான். ஸோ வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த 2வது செக் டேம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. மொத்தமாக வந்துட்டு நம்ம அந்த ரூட்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா 2த்தையும் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு half an hour நடந்து இறங்கி வந்து திரும்ப ஒரு half an hour ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. வியூஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு பிளேஸ் தான். ஸோ வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு ஹிடன் ஸ்பாட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.